திடீர்னு அன்னை தெரசா, சுவாமி விவேகானந்தர், டாக்டர் ஜே அப்துல் கலாம் எல்லாம் கைத்தட்டுறது. அது மாதிரி இவர் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு. என்ன ஜல்லிக்கட்டு கேட்டா, சார் ஜல்லிக்கட்டு திட்டமிட்ட போறதா? இல்லை, அது திட்டமிட்ட போராட்டம் இல்லை. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அது தானா சேர்ந்த கூட்டம். என்னுடைய இது நான் திரும்பவும் அடிப்படை சொல்லுகிறேன் சார். நான் வந்து அமெரிக்க வாழ்க்கையை குறை சொல்லவில்லை. நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள், வாழ்க்கையை வெற்றி அடைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், தொடருங்கள், அதெல்லாம் வேற. இப்போ தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை நம்மை திசை மாற்றி இருக்கிறதா, திட்டமிட்டு இருக்கிறதா? திட்டமிட்டு இல்லைன்றது தான் என்னோட கருத்து. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் சில வெளிநாட்டில் போகும்போது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது பார்த்தா நான் அதை வந்து நம்ம அதை பின்பற்றுவோன்னு நினைப்பேன். இப்போ யூஎஸ் போன வருஷம் வரும்போதெல்லாம் ஒரு மாதம் தங்கி பார்த்தா எனக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளையர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாருன்னே தெரியாதுங்க. காலையில் வெளியில் வந்து நிற்கிறேன், ஹாய் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னா, ஆடா எல்லாருமே. அது ஒரு நல்ல பழக்கம். மனுஷன் பார்த்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்கிறது. ஊருக்கு போய் என் தெருவில் எல்லாருக்கும் சொன்னேன். எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தான். மாப்பிள்ள குளிரில் போயிட்டு வந்து மர கழண்டுச்சு அவனுக்கு. இல்லை சார், அந்த வாழ்க்கை வேற, இந்த திசை மாறிடுச்சு, அதான் உண்மை சார். ஹஸ்பண்டுன்றது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். கணவனாக இருக்குதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம எவ்வளோ ஒன்றாலும் வேலைக்கு போய் கஷ்டப்படலாம் சார். அந்த குட்டி குட்டி மகிழ்ச்சி இல்லை, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது. நான்லாம் என் வீட்டிலலாம் வந்து சாப்பிட்ட தட்டுலேயே கை கழுவேன். அது ஒரு ராஜா மாதிரி. சுல்தான் நமக்கு தானே சுல்தானு. என் வீட்டுக்கு நான் தானேங்க ராஜா. அது ஒரு மகிழ்ச்சிங்க இல்லை, அது ஒரு மகிழ்ச்சி. இங்கே அப்படி இல்லைங்க. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எங்கள் பிக் பாஸில் வந்திருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சிருப்பீங்க. ஆமாம், ஏன்னா நம்மளே பெருக்கணும், நம்மளே டாய்லெட் கழுவணும், நம்மளே மாப்படிக்கணும், எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். என் ஒய்ஃபே சொன்னான், நீங்கள் கூட விஜய் டிவியில் பேசினுக்கிறீங்களே, எல்லாரையும் தெரியுது, போய் பிக் பாஸில் போய் கலந்துக்கோங்கண்ணா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா. அவளுக்கு அது இல்லை, ஜெயிப்போன்னு சொல்லி நம்மளை உள்ளே போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறான். அவளுக்கு என்னென்னா, அது உள்ளே போனால் 100 நாளில் நான் வீட்டில் ஒரு வேலை செய்யறது இல்லைங்க. அதனால அவளுக்கு என்னென்னா, இவன் உள்ளே போய் பெருக்கி மாபடிச்சு சாவட்டும், நம்ம சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்து அதை வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சான். ஆனால் ஒன்று 3 நாள் தான் அதை பார்த்த உடனே பதறிட்டா. என்னென்ன நல்ல காலங்க நீங்கள் போகல அப்படின்னா. ஏன்ன அங்கே என்னங்க ஆம்பளை பொம்பளை அப்பப்போ கட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு போயிருக்கலாமோன்னு. இல்லை தப்பாக நினைக்காதீங்க, நம்ம யாரையும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அவங்களே பண்ணால் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் எஃபெக்டிவ் ஒன்று தானே. இல்லை என்ன இருந்தாலும் எஃபெக்டிவ் ஒன்று தானே. அதனால சார், உறவுகளை எத்தனை இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிஜம். அமெரிக்காவில் இருந்து ஒருத்தன் சம்பாதிக்கிறானே, சொந்தக்காரன்லாம் கருவாக இருக்கான் சார். ஒருத்தனாவது நம்ம உறவுக்காரன் நல்லா இருக்கானான்னு. அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம செய்கிற ஒரு தப்பு, நம்ம படுற கஷ்டத்தை நம்ம உறவுக்காரங்கிட்ட யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. அதனால் அவன் என்ன நினச்சிக்கிறான், நம்ம இங்கே அமெரிக்காவில் எந்த மரம் ஆட்டினாலும் டாலர் கொட்டுதுன்னு நினச்சினுக்கிறான். ஒவ்வொரு அவருக்கும் நம்ம வேலை செய்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாது. உறவுகளை இழந்து இருக்கிறோம். இங்கே என்னங்க, கடன் வாழ்க்கை தானே உண்மையிலேயே. இல்லை, அந்த பயம் ஒரு ஓரத்தில் ஓடிக்கினே இருக்கும் சார், ஓடிக்கினே இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம திசை எவ்வளோ மாறுது. அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இந்திய வாழ்க்கை அப்படி இல்லை. இங்கே ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு வாங்கிட்டு ஒய்ஃப் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு சார், என் கனவு சார், இங்கே வந்து தான் கை குடிச்சு நான் என்ன BMW வாங்கியிருக்கேன். ஓ, கார் உங்கள் தானா? எந்த மாதிரி என்னண்ணா, இன்னும் டியூ முடியலண்ணா. அப்போ வீடு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மீதியெல்லாம் முடிஞ்சிச்சு, பேஸ்மெண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்.
இன்னும் பேஸ்மெண்ட்ல ஒரு லைட்டாக பார் வச்சு கேட்கவே எனக்கு போறாமையா இருந்தது. அப்புறம் அப்படின்னா வீடு உங்கள் தானே இந்த மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட வாழ்க்கையே வாழ்க்கை மாதிரி தான். அதான் உண்மை. சார் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஊரில் இருக்கும்போது சொந்தக்காரன் வந்தான் வச்சிங்களேன், மூஞ்சி அப்படி லைட்டாக காமிச்சா கூட போதும், உடனே கிளம்பிடுவோம், பஸ் இருக்கும். இங்கே சொந்தக்காரனுக்கு வந்து உயிரெடுப்பாருங்க பாருங்கள், உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை. விசா இருக்குதுன்னு வந்துட்டுங்க, கொலம்பஸ்ன்னு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. நம்ம சொந்தக்காரன் தெளிவாக மேப்போடு வருவான், கூகுள் மேப்போட. மாப்பிள்ள இங்கேருந்து 2 ஹவர் பை டிரைவ் அவன் நியூயார்க்குன்னுவான். சரி அவசரப்படுறான்னு கூட்டின்னு போயிட்டோம்னா சுதந்திர தேவி சிலையை பார்க்கணுன்னுவான். எதுக்கு ஊரில் எவ்வளோ பார்த்துக்கிற? ஒன்றும் இல்லை, இங்கே வந்தால் பார்க்கணும். அவனுக்கு அந்த சுதந்திர தேவி கிட்ட போனால் அது மேலே போக முடியாதான்னுவான். அவனுக்கு தெரியாது அதுக்கே $50 மேலே போக முடியாது. ஆமாம், இந்த ரெட்டை கோபுரம் உழுந்து அதில் ஒரு மாடி கட்டியிருக்காங்க, 102 மாடியா விசாச்சின்னு வந்திருக்கான் சார். அது மேலே போய் பார்த்தா நியூயார்க்கே தெரியுமா? தெரிஞ்சு என்னடா பண்ண போகிற? தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? நீ பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்துக்கிற, நான் திருப்பி அதே பழைய வண்ணாரப்பேட்டைக்கு போக போகிறேன். அங்கே உனக்கு பஸ்ஸே கிடையாது. தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? சார் 102 மாடி ஏறுறதுக்கு $40 நமக்கு தெரியும். அப்புறம் அங்கே நியூயார்க்லேருந்து சொல்கிறான் சார், இந்த டாலஸில் கென்னடி சுட்ட இடம் பார்க்கணுன்னா. ஏன் பார்த்து என்ன பண்ண போகிற? காந்தியை சுட்டாங்களா அந்த இடம் பார்த்தியா நீ? நம்ம அங்கே விட்டு நிறைய பேரை சுட்டுனுக்குறோம். காந்தி ஆச்சு, இந்திரா ஆச்சு, ராஜீவ் ஆச்சு, எல்லா இடம் பார்த்தியா நீ? இங்கே வந்து உயிரெடுத்துருவான் சார். அதே மாதிரி உறவுகளை பார்க்க இந்தியாவுக்கு நம்ம போகின்ற பொழுது நம் வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழறோன்னு ஆகிடும். நம்ம எட்டு மூண பொருள் அவனுக்கு பிடிக்காது, எட்டு மூடனா திட்டுவான், இன்னும் இதுதானானுவான். 3 வருஷம் கழிச்சு வரிய ஒன்றும் இல்லையானோ. ஒன்று, நான் ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் இப்போ எல்லாருமே அமெரிக்க வாழ்க்கையை மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது நான் உங்களுக்காக நம்ம முன்னால் பேசுனது. உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது. 100க்கு 90% அரபு நாடுகளிலே வேலை செய்கிற என்னுடைய சகோதரர்கள் வாழ்க்கை முழுவதுமாக போய்விட்டது. அதான் உண்மை. ஏன்னா என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை இல்லை சார். அங்கே என்ன சம்பளத்துக்கு போகிறோமோ அந்த சம்பளம் இல்லை. 6 ஹவர் அவன் பாலைவனத்தில் வேலை செஞ்சால் காதுலேருந்து ரத்தம் ஊற்றும் அந்த வேலை. ஆனால் ஊருக்கு திரும்ப முடியாது. ஏன்னா அவன் விசாக்கு அங்கே இழந்தது. மனைவி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பிறந்த கை குழந்தையை விட்டு 5 வருடங்கள் குழந்தை வளர்வதை வெறும் செல்ஃபோன்லேயே பார்த்து மனசு கஷ்டப்படுறவன் இருக்கிறான். அவனெல்லாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான். உண்மையிலேயே தாய்நாட்டில் வாழ்கிற வாழ்க்கை தான் திட்டமிட்டு வாழலாம் ஒருவேளை. ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்மையிலேயே திசை மாறி போயிருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி